தனுஷ் நடிக்கும் இட்லி கடை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. இதற்கு பலரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். அதாவது நடிகர் தனுஷ் நடிப்பில் கடைசியாக அவர் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் வெளியானது. தனுஷின் 50வது திரைப்படமாக உருவான இந்த படம் ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது. தனுஷ் ரசிகர்கள் மத்தியில் மட்டுமின்றி அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு பெற்று 100 கோடிக்கு மேல் வசூலும் செய்திருந்தது. இதுவரை தனுஷ் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களை விட ராயன் படத்தில் மொட்டை அடித்துக் கொண்டு மூர்க்கமான அதே நேரத்தில் மிகவும் பாசமான ஒரு அண்ணனாக நடித்திருந்தார். ஒரு மெச்சூரிட்டி நடிப்பை தனுஷ் இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருந்தார் என்றும் பலரும் சொன்னனர். இந்த படத்தில் நடித்து முடித்த கையோடு தன்னுடைய சகோதரியின் மகன் நடிக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்கின்ற படத்தை இயக்கி முடித்துள்ளார். இந்த படம் ஜனவரி மாத இறுதியில் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த படத்தை தொடர்ந்து தனுஷ் இட்லி கடை படத்திலும் நடித்துள்ளார். இந்த படத்தில் இட்லி விற்பனை செய்பவராக தனுஷ் நடித்துள்ளார். இந்த படத்தை தன்னுடைய 4வது படமாக தனுஷ் இயக்கி ஹீரோவாகவும் நடித்துள்ள நிலையில் ஆகாஷ் பாஸ்கர் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் மூலம் இந்த படத்தை தயாரித்துள்ளார். மேலும் இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் நடித்த நித்யா மேனன் நடித்துள்ளார். ஷாலினி பாண்டே 2வது நாயகியாக நடிக்க அருண் விஜய் வில்லனாக நடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பிரகாஷ் ராஜ், சமுத்திரகனி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ள இந்த படத்திற்கு பிரசன்னா ஜி.கே படத்தொகுப்பு செய்ய கிரண் கௌஷிக் ஒளிப்பதிவும் செய்துள்ளார். மேலும் இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு வெளியிட்டுள்ளது. இதில் தனுஷ் ராஜ்கிரனுடன் நிற்பது போலவும் மற்றொரு புகைப்படத்தில் கையில் 2 தூக்கு சட்டிகள் வைத்து ஒரு கையில் காய்கறி பையுடன் நிற்கிறார். வேஷ்டி சட்டைகள் தோளில் துண்டு போட்டுக்கொண்டு நெத்தியில் பட்டை அடித்துக் கொண்டு தனுஷ் ஒரு கிராமத்து மனிதர் போல் உள்ளதால் இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. இப்படம் கோடை விடுமுறையை குறிவைத்து ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.